இந்த காணொளியில் நம்ம பார்க்குறது, இந்த கண்ணு வந்து ஒரு மெச்சூராக இருக்குது. உள்ள லென்ஸும் தெரியுது, அதில் உள்ள அந்த கருப்பு கலரில் இருக்கிற லென்ஸும் தெரியதான் செய்யுது. ஆர்கஸ் செனிலிஸ் முதுமைக்கான அடையாளம், அந்த சுற்றி ஒரு வெள்ளை சர்க்கிள் மாதிரி தெரியுது இல்லையா? இது பார்த்தீங்கன்னா ஒரு புரை நீக்கல், அதாவது கேட்ராக்ட் சர்ஜரி, ஒரு தோல்வி அடைஞ்ச கேட்ராக்ட் சர்ஜரி. இது ஒரு வெற்றியான கேட்ராக்ட் சர்ஜரி. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வச்சது யார் அப்படின்னு கேட்டால் மருத்துவர் கிடையாது. இது வந்து ஊழ்வினை. நிறைய டைம் நம்ம அறுவை சிகிச்சைகள் தோல்வி அடையும் பொழுது மருத்துவரோ மருத்துவமனையோ கோபம் கொள்கிறோம். தப்பு. அது மருத்துவரும் காரணம் கிடையாது, மருத்துவமனையும் காரணம் கிடையாது. என்றோ அனாதையே செய்த வினை நம்மளை வந்து உருட்டுது இன்னைக்கு வந்து. அதனால இதை மகிழ்ச்சியோட தான், இது துன்பம் தான், அதை பாட்டிலே வருதே, துன்பத்தில் இன்பம் இன்பத்தில் துன்பம் இறைவன் வகுத்த நியதி. இதை நெக்லிஜென்ஸ் ஆக கவனம் இல்லாமல் மருத்துவர்கள் செயல்படலாமான்னு கேட்டால் கிடையாது. முழு கவனத்தோட செய்யும் தொழிலே தெய்வம், முழு கவனத்தோட தான் செயல்படணும். முழு கவனத்தையும் மீறி இது போல நடந்தால் இது இயற்கையோட சித்தம், இது விதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் ஒன்றும் தயக்கம் கொள்ள வேண்டாம். ஏன்னா இது செய்யப்பட்டது ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய டாக்டர், பெரிய இடம். என்ன இருந்தாலும் உள்வினை உருட்டதான் செய்யும். கரெக்டு தானே?